அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். கண்டினியூஸாக இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம மாடி தோட்டத்தில் நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது போக மருந்து அடிக்கவும் வேண்டியதில்லை. ஏன்னா மருந்து அடித்து ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக இலை மேலே இருந்தால் தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ மழை எப்போ வருது எப்போ நிற்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் மருந்தடிக்கிற வேலையும் கிடையாது. நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வேலை என்ன தெரியுங்களா? களை செடிகள் நிறைய வரும் இந்த மாதிரி. அதை நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா செடி முழுக்க அந்த தொட்டி முழுக்க புதர் மாதிரி வந்துடும். ஸோ இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த செடிகளுக்கு போகும். ஆல்ரெடி மழை பேஞ்சு அந்த ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் சத்துக்கள் எல்லாம் வெளியே போயிருக்கும். இப்போ இந்த களை செடிகளையும் நம்ம நிறைய வளர விட்டோம்னா எல்லா சத்துக்களுமே அந்த களை செடிகள் எடுத்துக்கும். ஸோ நம்ம செடிக்கு ப்ராப்பராக சத்துக்கள் போய் சேராது. அதனால் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்னென்னா, தொட்டிகளில் இருக்கிற களை செடிகள் எல்லாம் இந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நல்லா வேரோடு நமக்கு செடிகள் வந்துடும். வெயில் காலத்துலலாம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மேல் செடி மட்டும்தான் வரும், வேரெல்லாம் உள்ளாரையே நின்றுக்கும். இப்போ கண்டினியூவாக மழை பெய்யறதுனால நல்ல தொட்டியில் இருக்க மண் முழுவதுமே ஈரமாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா தெரியும், சல்லுன்னு உள்ளே போகும். ஸோ நம்ம இழுக்கும்போது வேரோடு வரும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு 3 செடியிலேயே எவ்வளோ களை செடிகள் வந்திருக்கு பாருங்கள். அது போக பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா பெரிய சைஸில் பூக்கும். நம்ம களை செடிகளை ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் எத்தனை பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். ஒரு 7-8 பூ பூத்துருக்கு. செடியும் நல்லா மலமலன்னு வளர்ந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம குத்துச்செடி மாதிரி கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? பூக்களுடைய சைஸ் பாருங்கள், என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் ரோஸ் பெஸ்டி தாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுங்க போதும். உங்கள் செடியிலையும் இதே மாதிரி பூக்களை நீங்கள் அறுவடை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மழை காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இதுதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.